ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கனி நியூட்ரிஷன். இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ஹெர்பல் கண்ட்ரோலை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எதுக்காக, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சிம்பிளாகவும் கிளியராகவும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஹெர்பல் லைஃப் சூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்தராக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் லெவல் ரொம்பவுமே லோவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் லெவல் லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பாடியில் இருக்கிற மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் ஹெர்பல் கண்ட்ரோல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெர்பல் கண்ட்ரோலில் நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் போது உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்றம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எரிக்கும் தன்மையை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிசம் லோவாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற கேலரிஸை பேர்ன் பண்ணாது. அதனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அந்த மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்கள் மெட்டபாலிசம் லெவலை பூஸ்டப் பண்ணுறதுக்காக நான் இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை உங்களை சூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த ஹெர்பல் கண்ட்ரோலில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங் டீ, பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸில் எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம். எனர்ஜி லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். மெட்டபாலிசம் நேச்சுரலாகவே ஸ்லோவாக இருக்குது, எனக்கு அதை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றவங்களும் இதை எடுத்துக்கலாம். நான் ஒரு 70 kgக்கு மேலே இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எடுத்துக்கலாம். ஸோ இதை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமனும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எடுத்துக்க கூடாது. இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கும் போது கரெக்டான டயட்லேயும் எக்ஸசைஸும் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நியூட்ரிஷன் 80%, ஒர்க் அவுட் 20%, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வெயிட் லாஸ் சம்மந்தமான எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃபிட்.